ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம். தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. 1993. ஆனால் 1989 தான் 18 வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட கொடுப்பாங்க. அப்போவே இதை 3ஆக கொண்டு வந்திருப்பாங்க. திருப்பியும் அடுத்த வருஷம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. திருப்பியும் அதுக்கு அடுத்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. 1993 இருந்து தேர்தல் ஆணையம் 3 அங்கத்தினர் அமைப்பாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அடுத்த பார்த்தோன்னா, இந்திய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது எப்போ? தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா டிசம்பர் 31, 2014. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 மோடி ஆட்சி வந்துடுச்சு. அந்த வருஷத்தோட லாஸ்டில் தான் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த, மாநில ஆளுநரை யார் நியமனம் செய்வார் அப்படின்னா, மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஆனால் இதுக்கு பரிந்துரை பண்ணுறது யாருன்னா பிரதமர், அந்த அமைச்சரவை குழு, அவங்க எல்லாம் சேர்ந்து பரிந்துரை பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் நீங்கள் இந்த மாநிலத்துக்கு போங்க, நீங்கள் இந்த மாநிலத்துக்கு போங்கன்னு அவங்கள நியமனம் பண்ணிடுவார். அடுத்த பார்த்தோன்னா, இந்தியாவின் கேபினெட் செயலகம், இந்தியாவோட கேபினெட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 1950. இந்தியாவோட கேபினெட் செயலகம் 1950 உருவாக்கப்பட்டது. லோக்பால் அந்த கூட்டை யார் சொல்லுவாருன்னா லக்ஷ்மிமால் சிங்வி, அதாவது எல்எம் சிங்வி. நமக்கு எல்எம் சிங்வின்னு கொடுத்தா தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மிமால் சிங்வின்னு சொல்லும்போது கொலம்போ. லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா எல்எம் சிங்வி. அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த கூற்றுனா ஆர்டிக்கிள் 45. ஆனால் 21A அதுதான் கொடுத்துருக்காங்க. 21A அந்த டைமில் இதை மாற்றிருப்பாங்க. இதை 0 to 6 வயசு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு நம்ம இலவச கல்வி கொடுக்கணும். அவங்களோட உடல் நலம், அவங்களுக்கு நியூட்ரிஷன் இதெல்லாம் கரெக்டாக கிடைக்குதான்னு பார்த்துக்கணும். அப்போது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆர்டிக்கிள் 21A கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் நம்ம டிக் பண்ணணும். ஏ இல்லாமல் 45 இருந்துச்சுன்னா இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 45 தான் கல்வி பற்றி பேசுவாங்க. அடுத்த, இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளது? அடிப்படை உரிமைகள்னாலே பகுதி 3. இதை எங்கேருந்து எடுப்பாங்கன்னா அடிப்படை உரிமைனாலே அமெரிக்கா, அடிப்படை அமெரிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போங்க. அடிப்படை உரிமை முக்கியமானதுன்னா நம்ம அதை அமெரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். அப்போது டிபிஎஸ்பி அரசு நிறைவுறுத்தும் கோட்பாடுகள் அதை எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா அயர்லாந்து எடுத்துப்போம். அடுத்த 4A பகுதி அடிப்படை கடமைகள் அதை எங்கேருந்து எடுத்துப்போனா சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்துப்போம். அடுத்த, இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டு எடுத்துக்கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள், இல்லை சில புக்கிலலாம் 18 நாட்கள்னு இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிறதுக்கு ஒரு 12-13 நாள் கம்மியாக இருக்கும்போது அவங்க முடிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம அரசியலமைப்பை என்ன சொல்லுவாங்கன்னா நீண்ட எழுதப்படாத அரசியலமைப்பு. அடுத்த, டிராஃப்டிங் கமிட்டியெல்லாம் பற்றி இது ஒரு ட்ரிஃப்டிங் கமிட்டி. எவ்வளோ நாளாக எழுதிட்டுருக்காங்க, எந்த நாட்டிலையாவது இவ்வளோ நாள் அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துப்பாங்களா அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்திய அரசியலமைப்பு நிறைய ஆண்டுகள் எடுத்திருக்கு. 2 ஆண்டு 11 மாதம் 17 நாட்கள். அடுத்த பார்த்தோன்னா, அரசியல் அமைப்பு 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்து உரிமையை என்ன பண்ணியிருக்குன்னு 3 கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது, இதுதான் கரெக்டு. அடுத்த, சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது கிடையாது. ஏன்னா இது சொத்துரிமை ஆர்டிக்கிள் 31 இருக்கும். இது ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமையாக தான் இருந்திருக்கும். அதை தான் திருப்பி சட்ட உரிமையாக மாற்றுவாங்க. 307 தூக்கி வைப்பாங்க. அதை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது தான் கரெக்டு. சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றலை, அடிப்படை உரிமையிலிருந்து அடிப்படை கூறாகவும் அதை மாற்றலை. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசமைப்பு கூறு 311 திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஹோட்டா குழு தான் சொல்லுது. ஊழல் புரிந்த அரசு ஊழியரை நம்ம பணியிலிருந்து நீக்க எதை நம்ம திருத்தணும்னு 311 திருத்தணும்னு சொல்கிறது ஹோட்டா குழு. அடுத்த, இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது. அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது மற்றதை விட அப்படின்னு யார் சொல்கிறான்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர்.
அல்லாடி கிருஷ்ணசுவாமி அவர் தான் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு ரொம்ப அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பார்த்தோன்னா எந்தெந்த இது எந்தெந்த வருஷம். இப்போ நான் வந்து நம்ம அந்த 10th புக்கை படித்து வச்சுருந்தோன்னா அந்த 10th ஒரு 6 லெசனை முடிச்சிருந்தோம்னா டக்கு 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 டக்குன்னு அடிச்சிடலாம். சைமன் குழு எப்போ வரும்? 1927. இந்த சைமன் குழு எதுக்கு வருது? மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் எப்போ? 1919. அதில் கொண்டு வந்திருக்க சட்டம்லாம் கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணுறதுக்காக 10 வருஷம் கழித்து தான் சைமன் குழு போடணும். ஆனால் இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சைமன் குழு போடுவாங்க. அப்போ ஏன் இந்த சைமன் குழுவை நம்ம எல்லாம் இவங்க நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் வந்து கரெக்டாக தப்பான்னு செக் பண்ண தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு போட்டுமே ஏன் நம்ம சைமன் குழுவை திருப்பி போக சொல்லுவோன்னா அதில் இருக்கக்கூடிய நபர்களில் அந்த குழுவை செக் பண்ண இவங்க கொண்டு வந்திருக்க சட்டம் கரெக்டாக தப்பா அதில் இருக்க குறைபாடுகளை சரி பண்ணதுக்கு வந்த குழுவில் ஒரு ஆள் கூட இந்தியர் இல்லை, எல்லாருமே ஆங்கிலேயர்கள். அதனால தான் இவங்க எல்லாருமே எதிர்த்து சைமன் குழுவை திருப்பி போ அப்படின்னு சொல்லுவாங்க. நேரு அறிக்கை வந்து 1928. ஏன்னா நமக்கு அரசியலமைப்பு வேணும்னு இது வந்து நேரு அறிக்கைன்னு சொன்னால் ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு. நமக்கு அரசியலமைப்பு வேணும்னு வைக்கும்போது உங்களுக்கெல்லாம் எழுத தெரியாது, உங்களுக்கு ஒழுங்காக உங்கள் நாட்டு பெண்களையே மதிக்க தெரியாது, நீங்கள் எப்படி கரெக்டான ஒரு அரசியலமைப்பை எழுதுவீங்க அப்படி இப்படின்னு ஆங்கிலேயர்கள் கிண்டல் பண்ண டைமில் தான் நேரு வந்து எங்களாலேயும் அரசியலமைப்பு எழுத முடியும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரசியலமைப்பை எழுதி கொண்டு வருவார். அது 1928 அவரோட அறிக்கை. அடுத்த 2வது வட்டமேசை மாநாடு. 2வது வட்டமேசை மாநாடு மொத்தமே 3 தான் நடந்திருக்கும். இதை குழப்பவே கூடாது. 30, 31, 32. இது ஃபஸ்ட்டு, இது 2, இது 3. இதில் வந்து 3 வட்டமேசை மாநாடுலேயுமே யார் கலந்துப்பார்னா அம்பேத்கர் கலந்துப்பார். இதில் காந்தி கலந்துக்கிற ஒரே வட்டமேசை மாநாடு இந்த 31 மட்டும்தான். அப்போ 2வது வட்டமேசை மாநாடு ஆண்டு வந்து 1931. அடுத்த வகுப்பு வாரி முறை இது எந்த வருஷம் கொண்டு வராங்கன்னா 1932. இந்த வருஷம் காந்தி போயிருக்க மாட்டார். அந்த டைமில் ராம்சே மெக்டொனால்டு வந்து வகுப்பு வாரி தீர்மானத்தை நிறைவேற்றுவார். ஆனால் அதை வந்து காந்தியடிகள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூனால் எரவாடா சிறையில் வந்து நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு உண்ணாவிரதம் இருப்பார். அடுத்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகும். எல்லாரும் அம்பேத்கரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் எங்களுக்கு வகுப்பாரி இட ஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னா நம்ம காங்கிரஸில் தாழ்த்தப்பட்டவருக்கு அதிகமான வகுப்பு வாரி இட ஒதுக்கீடு கொடுப்போம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றி அட்டவணை. நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு கொஷினில் இது பார்த்தோம். மொழிகள் வந்து 8வது அட்டவணை. இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா மொழினா என்ன, நம்ம பட்டுன்னு பேசிடுவோம். அப்போ பட்டு 8 பட்டு 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழினாலே நம்ம பட்டுன்னு பேசுவோம். அது 8வது அட்டவணையில் இருக்குது. அடுத்த 11வது அட்டவணையில் என்ன இருக்குன்னா நமக்கு தெரியும் 11, 12. 11 என்னது, பஞ்சாயத்து ராஜ் பற்றி இருக்கும். 12 வந்து நகராட்சி பற்றி இருக்கும். உங்களுக்கு இந்த கொஷினில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.